சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். ஜூன் 24. கள்ளம் கபடமற்ற ஹரஹர சிவ மகாதேவ் என்று ஏன் கூறப்படுகிறது? எப்படிப்பட்டவருக்கும் நன்மை செய்பவர் என்பதால். யாரை தாழ்ந்த நிலை முயற்சியாளர் என்று கூற முடியும்? இந்த உலகத்தின் எல்லைக்கு உட்பட்ட சுகமும் பெற வேண்டும், சொர்க்கத்திலும் சுகம் பெற வேண்டும் என்று நினைப்பவர்களை. புருஷார்த்தத்தின் வெற்றி என்று எதை கூறப்படுகிறது? இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான பலனை அளிக்கும் சிவனின் முழுமையான சம்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வது. இப்பொழுது தன்னை பார் என்று எதில் கேட்டுக்கொள்ள வேண்டும்? ஐந்து விகாரங்களில் இருந்து விடுபட்டு விட்டேனா என்பதில். தன்னிடம் மாற்றத்தின் வித்தியாசம் எதில் வர வேண்டும்? உணர்வதில் வர வேண்டும். மாயாவிற்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? மாயாவின் ராஜ்யம் முடிய போவதால் அனைத்து சாரம்சத்தையும் அழித்து விடுகிறது. ஈஸ்வரன் அவரிடம் இருக்கும் அனைத்து சாரம்சத்தையும் கொடுத்து மாற்றுகிறார். நிராகாரி சிவன் சாக்காரத்தில் உள்ளார், ஆனால் சாதாரணமான ரூபத்தில் உள்ளார். சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? அழிவற்ற சட்ட திட்டங்களை அறிந்திருக்கும் அவ்வியக்த தந்தைதான் அழிவற்ற சட்ட திட்டங்களின் அறிமுகத்தை கொடுக்க முடியும். நன்றி. ஓம் சாந்தி.